ஜெனி உன் வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கேன், சீக்கிரம் வெளியே வா. ஏய் வந்துட்டியா? சரி பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஏய் யாரும் இல்லடி. சரி அப்படியே நீ உள்ள வந்துரு. சரி சரி வை வை. அப்பா வந்துட்டான். இந்த ட்ரெஸ் இருக்கலாமா இல்ல மாத்தலாமா? மாத்துவோம். யாருமே இல்ல, உள்ள போயிட வேண்டியதான். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. ஐயோ இவங்களா? ஏய் நீ வெங்கடாய் காட்டு காமிக்க வந்தீங்க, அவங்களோட சொந்தக்கார பையன் தானே? ஆமா ஆண்டி. ஏய் என்னன்னு கூப்பிட்ட? ஆண்டியா கொன்னுடுவேன். அக்கான்னு சொல்லு. ஒன்னோட எனக்கு 2 வயசு தான் அதிகம். சாரிக்கா. ஓகே ஓகே சரி என்ன இந்த பக்கம்? ஏய் கையில என்ன தூக்கு போனி? என்ன கொண்டு வந்த சொல்லு. உங்க ரங்கநாயகி பெரியம்மா ஏதாவது கொடுத்து விட்டாளா? நிச்சயமா அவ எனக்கு தான் கொடுத்துட்டு இருப்பா, எனக்கு தானே? ஆஹா, இவங்களுக்குன்னு சொல்லி சீக்கிரம் இதை கையில கொடுத்து அவங்கள அனுப்பிடலாமா? இல்ல அப்படின்னா கொஸ்டின் கேட்டு ரொம்ப நேரம் நம்மள இங்கேயே நிக்க வைப்பாங்க. அக்கா சரியா சொன்னீங்க, உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பெரியம்மா வந்து இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இது என்ன தெரியுமா? சீம்பல் மாடு பெரியம்மா வீட்டுல கண்ணு போட்டிருக்கு. இந்தாங்க பிடிங்க. ஏய் பள்ளிக்கு பெரிய மனசு தான். சரி சரி குடு, இது எனக்கு தான். அக்கா இன்னொரு கண்டிஷன், இதை சீக்கிரம் போயிட்டு பால் காய்ச்சிருங்கக்கா, இல்லைன்னா கெட்டுரும். ஏன்னா இது காலையிலே கறந்தது, மணி இப்பவே 5 மணிக்கு மேலாகுது. ஏய் நீ என்ன இப்படி சொல்லிட்ட? இப்ப பாரு சுறவள்ளி கத்த மாதிரி சுருண்டுக்கிட்டு ஓட்டுவேன். குட்டுடா குட்டுடா ஷாய். அப்பா ஒரு வழியா போயிட்டாங்க. வீடெல்லாம் அழகா இருக்கு, கிளீனா இருக்கு. கொஞ்சம் சின்னதா இருக்கு அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வர சொன்னாலே எந்த சைடு போறதுனே தெரியல. மாடியில போய் பார்ப்போம். வந்துட்டியா? ஐயோ நீ வேற வர சொன்னே வந்துட்டே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இரு இரு, நான் வேணா திருப்பி போயிடவா? திரும்பி போ. என்ன? ஒன்றும் இல்லை ஜினி, உங்க வீடு ரொம்ப அழகா நீட்டா இருக்கு. அதை விட உன்னோட ரூம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஆனா உன்னோட ரூம்ல ஏசி இருக்கும்ல, என் ரூம்ல ஏசிலாம் இல்ல. ஏய் சரி உட்காரு. தண்ணி சாப்பிடுறியா? தண்ணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ உட்காரு. இல்ல இல்ல நீ தண்ணி சாப்பிடணும். நீ உட்காரு ஃபர்ஸ்ட் வரேன். ஏய் எதுக்குடி ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாமா? இரு எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்க, உனக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? யாரையும் கூட்டிட்டு வந்து தர்மடி கொடுத்துறாதடி. ஏய் ஏதாவது பண்ணினா அதுவும் நடக்கும். அது சரி, வந்தது தப்புதான். ஜெனி எதுக்கு இதெல்லாம்? ஏய் ஃபர்ஸ்ட் குடி. வேற ஏதாவது சாப்பிடுறியா? ஃபர்ஸ்ட் அதை ஓரமா வச்சுட்டு வந்து உட்காரு. சாப்பிட்டியா? சாப்பிடல. நான் வேணா சாப்பிட வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏய் எதுக்குடி கூப்பிட்ட? அதை முதல்ல சொல்லு. என்னடா எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? எங்க வீட்ல எங்க போயிருக்காங்கன்னு கேட்க மாட்டியா? எங்க போயிருக்காங்க? எங்க அம்மா அப்பாவும் என் அத்தை பையன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 1 வீக் ஆகும். ஏய் என்ன சொல்ற? ஆமா, அதுக்காக நீ 1 வீக் இங்கே இருக்கலாம்லாம் நினைக்காத. நைட்டு பாட்டி வந்துருவாங்க. 1 வீக் அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க. போடி, அதுக்கு நீ எதுவுமே சொல்லாம இருக்கலாம். ஏய் என்ன செல்லம், முகம் இப்படி சுண்டி போச்சு. சொல்றத கேளு. பாட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பாட்டிக்கு மூட்டு வலி இருக்கு, மாடிக்கெல்லாம் வர மாட்டாங்க. நீ அப்பப்போ வந்துட்டு போலாம். அப்புறம் நீ வர டைம்ல கார்த்திக் சுஜி எல்லாரும் வந்தாங்கன்னா குரூப் ஸ்டடி பண்றேன்னு சொல்லிக்கலாம். பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே, சரி நான் உன்னை கேட்டா சொல்லுவியா? கேடா. அன்னைக்கு எங்க அண்ணிய எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? ப்ளீஸ் சொல்ல. அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஹாப்பியா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்குடா அதை பத்தி பேசுற? ப்ளீஸ் சொல்லுப்பா. அக்காவை நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? ஊருக்கு வெளியில ஒரு கிணறு இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அக்கா கேணி மேல ஏறி நின்னுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போனாங்க. அதுக்கப்புறம் தான் போய் நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற ஜெனி? ஆமா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நிஜமாலுமே அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருந்தாங்க. அங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அண்ணனோட லைஃப் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? பாவம் அண்ணி, அந்த அளவுக்கு எங்க அம்மா அவங்கள காயப்படுத்திருக்காங்க. ஏய் அழாத செல்லம், நீ அழுதின்னு என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. அதான் அக்கா இப்ப நல்லா இருக்காங்கல்ல, அழுகாத சிவா. ஹாப்பியா இருக்க போற நேரத்துல நீ ஏன் அழுகிற? நீ ஃபர்ஸ்ட் அழுகாத. ஆமா, ஹாப்பியா இருக்க போறோன்னு எதை பத்தி சொல்ற? மா எதுக்கு தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க? கிளம்பு, நீ வா போலாம்.